இங்கிலாந்துக்கு எதிராக தன்னோட சொந்த மண்ணில இந்தியா இந்த போட்டிகள் கொண்ட மெகா டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வருது. அதுல ஹைதராபாத்ல நடைபெற்ற முதல் போட்டியில இந்திய அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இங்கிலாந்து அணி. ஜனவரி 25ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த இங்கிலாந்து அணி 146 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி தன்னுடைய சொந்த மண்ணில் பலமாக செயல்பட்டு 436 ரன்கள் எடுத்து 190 ரன்கள் முன்னிலையும் பெற்றது. நேஷிலா, அஸ்வின் மற்றும் பரத் தலா 28 ரன்கள் எடுத்து போராடி 202 ரன்களுக்கு இந்தியாவை சாட்டி இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக 7 விக்கெட்களையும் கைப்பற்றினார். இதனால இதுக்கு முன்னாடி 4 வெற்றி 1 டிராவை மட்டுமே சந்தித்த இந்திய அணி இந்த போட்டியின் மூலமாக முதன்முறையாக தோல்வியை அடைந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 4 வெற்றி மற்றும் 1 டிராவை மட்டும்தான் ஹைதராபாத் மைதானத்துல இந்திய அணி பெற்றிருந்தது. அதைவிட 1932ஆம் ஆண்டு முதல் டெஸ்ட் போட்டியை விளையாடி வரும் இந்திய அணி தன்னுடைய சொந்த மண்ணில் இதற்கு முன்னால் 106 போட்டிகள்ல 70 முறை 100க்கும் மேற்பட்ட ரன்களோட முன்னிலையும் பெற்றது. இந்த 106 போட்டிகள்ல 70 வெற்றி மற்றும் 36 டிராவை பதிவு செய்த இந்திய அணி ஒரு முறை கூட தோல்வி அடைந்ததில்லை. நான் வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த டெஸ்ட் போட்டியில தான் 100+ ரன்கள் முன்னிலை பெற்றும் இந்திய அணி அவமான தோல்வியையும் சந்தித்திருக்கு. அது போக 2012ஆம் ஆண்டுக்கு அப்புறமா 12 வருடங்கள் கழித்து தன்னுடைய சொந்த மண்ணில் கடைசி 3 போட்டிகள்ல ஒரு முறை கூட வெற்றியையும் பதிவு செய்யல.